விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம சாப் கட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நிறுவனத்தில் என்னென்ன சாப் கட்டர் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாங்க. இது வந்து ஹேண்ட் ஆப்ரேட்டர், அதாவது பவர் இல்லாத இடத்துல, மோட்டர் யூஸ் பண்ண முடியாத இடத்துல நம்ம கையிலேயே சுற்றிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அது கையில் சுற்றுறதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து ஹேண்ட் ஆப்ரேட்டருங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வசதி திரும்ப பவர் வசதி இருந்து மோட்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு தோணும் பொழுது மோட்டர் வச்சுருக்கான ஸ்டாண்டு இதுலேயே அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இதில் ஏற்கனவே ஒரு ஸ்டாண்ட் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். கையில் சுற்றிக்கலாம். மோட்டர் வசதி நம்ம பவர் வசதி வரும் பொழுது இதில் மோட்டர் வச்சு இயக்கிக்கலாம். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா இதுலேயுமே வருங்க. இதுக்கும் நம்ம ஆயில் ஊற்றணும். ஆயில் ஃபஸ்ட்டு க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் ஆயில் இதில் ஊற்றிக்கணுங்க. நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியது இதில் ஆயில் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த ரெண்டுலேயும் க்ரீஸ் வைக்கணும். பேரிங்காக இதில் க்ரீஸ் வைக்கணுங்க. இந்த சாப் கட்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் மெயின்டெனன்ஸுங்க. அடுத்து நாம் பார்க்குறது பேசிக் மாடல் ஃப்ளைவீலில் வந்து 2 கத்தி இருக்கிற மாடலுங்க. இதில் வந்து 1.5 HP மோட்டர் இப்போ வச்சுருக்கிறோம். இது வேணும்னா நம்ம 2 HP மோட்டரு மாட்டிக்கலாமுங்க. 2 கத்தியில் பார்த்தீங்கன்னா இது கருக்கு வச்ச கத்தி. இந்த மவுத்து, அதாவது தீவனம் வர்றதனுடைய வாய்ப்பகுதி பார்த்தீங்கன்னா இது 9 இன்ச்சு ஆகலாம். 9 இன்ச்சு ஆகலாம், 3 இன்ச்சு உயரத்துலேயும் இருக்குங்க. கியர் பாக்ஸோட வெயிட் வந்து 60 கிலோங்க. இப்போது இது வந்து நம்ம இருக்கிறதுலையே ஹெவி டைப் இவ்வளோதாங்க. இந்த வீல் வந்து 18 கிலோ, 2 இன்ச்சு அகலத்தில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து வேறு மற்ற எந்த இதுலேயும் இவ்வளோ திக்னஸில் வராது. 2 இன்ச்சு அகலம், 18 கிலோ வெயிட்டுங்க. இதில் 3 ரோலர் இருக்குது. இது வந்து ஒரு ரோலர் வந்து தீவனத்தை உள்ளே தள்ளி கொடுக்குங்க. இந்த 2 ரோலரும் நசுக்கி கொடுக்கும். இது வந்து இந்த முறம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கம்பெனிலையும் வராத அளவுக்கு நம்ம ரொம்ப திக்னஸாக இருக்குங்க. முறம் மட்டும் 3 கிலோ வெயிட்டில் இருக்குங்க. இதில் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த கியர் பாக்ஸில் ஆயில் 1/2 கிலோ கிரீஸும் 1 லிட்டர் ஆயிலும் விடணுங்க. ஸ்டார்டிங்கில் இது விட்டு அதை ஆயிலும் கிரீஸும் போட்டு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும் புதுசாக வாங்கும் பொழுது. அது தவிர மாதம் ஒரு முறை இதில் ஆயில் லெவலில் நம்ம சரி பார்த்துக்கணும். ஆயில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி இதை மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அந்த ஆயில் கிரீஸ் ஊற்றுறது தான். அதுக்கப்புறம் கத்தி தேஞ்சுதுன்னா மாற்றணுங்க. அது தவிர இதில் எந்த தேய்மானம் எதுவும் வராது. இது நீடித்து உழைக்கக்கூடியதுங்க. அடுத்தது நம்ம பேசிக் மாடல்லையே பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கிறதுக்காக இது மாட்டியிருக்கிற பல்வரைசரை. இதாவது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் நம்ம வந்து தானியங்களை இதில் அரைச்சிக்கலாங்க.
உலர் தானியங்களையும் அரைக்கலாம், ஊற வச்ச தானியங்களையும் அரைச்சிக்கலாங்க. இதை நம்ம இதுலேயே இதே மோட்டர்லேயே ரன் பண்ணிக்கலாம். பெல்ட்டை மட்டும் மாற்றி போட்டு இதை நம்ம ரன் பண்ணிக்கலாங்க. பேசிக் மாடல்லையே நம்ம இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறோங்க. இது ஒரு மாடல் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் மாடல்லையே கவர் டைப்புங்க. இது வந்து 2 பிளேடு 2 HP மோட்டரோட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாணக்கல் அட்டாச் பண்ணியிருக்குங்க. அதாவது நம்ம கத்தியை வந்து சாணம் பிடிச்சிக்கலாம், அந்த வசதி இதில் இருக்குதுங்க. இதில் வந்து 2 ரோலர்லேயும் இருக்குது, 3 ரோலரும் இருக்குது. இதுலேயும் இந்த மாடல்லையே 2 டைப் சேம் இதே மிஷின், ஒரே மிஷினை ரோலர் மட்டும் 2 ரோலர்லேயும் கிடைக்கிது, 3 ரோலர்லேயும் கிடைக்கிது. இப்போ நம்ம பார்த்த மாடல்லையேங்க 2 மாடல் இருந்துச்சு. அதாவது கவர் டைப்பில் 2 ரோலர் 3 ரோலர் அந்த மாதிரி 2 மாடல் இருந்துச்சு. அதே போல் இது 2 கத்தி அதில் இருந்துச்சுங்க. இப்போ இது வந்து 2 HP மோட்டாரு, 3 கத்தி இருக்குங்க. இதில் 3 பிளேடு இருக்குது. இது ரொம்ப சின்னதாக, அதாவது கோழிக்கெல்லாம் தீவனம் நறுக்கி போடுறேன்னுங்கிறதுக்காக வேணும்பாங்க. அதுக்காக இந்த 3 பிளேடு உள்ளது அதுக்கு வசதியாக இருக்குங்க. 2 பிளேடு உள்ளது ஆடு மாடுக்கு பொருத்தமானதாக இருக்கும். 3 பிளேடு வாங்கினோம்னா 1 இன்ச்சில் 3 பீஸ் விழுகுங்க. இதில் அடுத்து நாம் பார்க்குறது காம்பாக்ட் மாடலுங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கத்தி ஃபுல்லாகவே உள்பக்கமாக வந்துடும். தீவனம் வந்து இறையாது, ஒரே இடத்துல விழுகு. இந்த மெஷினை வந்து ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு நகர்த்துறது ரொம்ப எளிது. பார்த்தீங்கன்னா சக்கரை இருக்குது, ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு ஈஸியாக நகர்த்திக்கலாம். இதில் இன்னொரு வசதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீவனம் உள்ளே அதிகமாக வைக்கும் பொழுது ஸ்டக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம ரிவர்ஸ் ஃபார்வேர்டுக்கு சுவிட்ச் இருக்குதுங்க. நம்ம ரிவர்ஸ் போட்டு பின்னாடி எடுத்துக்கலாம், அந்த வசதி இதில் இருக்குது. அதை தவிர இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பிளேடுனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா இதில் லெஃப்ட் ரைட்டாக இருக்குங்க. அதாவது ஜிக்ஸாக் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு கத்தி, அதாவது நான் 8 இன்ச்சு கத்தி ஒரே சைடாக கொடுக்குறதுக்கு பதிலாக 4 இன்ச்சு வந்து லெஃப்ட் சைடும் அடுத்த 4 இன்ச்சு ரைட் சைடும் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து லோடு வாங்காது, ரொம்ப ஈஸியாக வெட்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடுக்கு இன்னொரு பிளேடுக்கு இடையில கேப் அதிகமாக இருக்கிறதுனால தீவனம் உள்ளே வர்றதுக்கான வழி அதிகமாக இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் தீவனத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாமுங்க இதில். அதை தவிர இந்த பிளேடு பார்த்தீங்கன்னா இதனுடைய லைஃப் வந்து கார்பன் பிளேடுங்க. இது லைஃப் ரொம்ப அதிக நாள் வரும். அதுலேயும் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதில் 2 சைடும் கொடுத்துருக்குறாங்க. இது தேஞ்சதுக்கப்புறம் இதுவே 2 வருஷத்து அளவுக்கு வருங்க. இது தேஞ்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம கழட்டிட்டு திருப்பி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேடை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு வசதி இருக்குது. இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மாட்டுக்குன்னு சொன்னால் சைஸ் பெருசாக வேணுங்கிறதுக்காக இது நார்மலாக அரைஞ்சு வெட்டுதுங்க. மாட்டுக்கு மட்டும் தீவனம் அரைக்கிற மாதிரி இருந்தால் லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று பிளேடை கழட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணுறாங்க. வழக்கத்தில் வந்து அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க.
ஒரு நிமிஷம் ஒரு விட்டுருங்க. நீ வேறு தீனி பார்க்கணும் இல்லை பரப்பி விடுறாரு. ஆனால் அருமையாக எடுக்கணும். அடுத்து இப்போ நாம் பார்க்குறது வந்து ஹெவி டியூட்டி க்ளோஸ்டு மாடல் ஷாக் கட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா 3 HP. இது ஒரு 15 மாட்டுக்கு மேலே நம்ம மாட்டு பண்ணை அல்லது நம்ம அதிகமான எண்ணிக்கையில் மாடு வச்சுருந்தா நம்ம இந்த ஹெவி டியூட்டியை யூஸ் பண்ணணுங்க. 3 HP மோட்டரோட வருது. இந்த ஹெவி டியூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இதனுடைய கீர் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நம்ம இதில் வந்து ஹெவி டைப் போட்டிருக்குது. அதனால் இதனுடைய லைஃப் அதிகமாக வருங்க. பல மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இது பெட்டரான மாடல். இதில் 2 டைப் இருக்குங்க. இது வந்து நம்ம 3 HP மோட்டரோட கிடைக்கிது. இதே மாடல் 4 HP ஆயில் இன்ஜினோடு கிடைக்கிது. சில பக்கம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இல்லை அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அது தவிர அடிக்கடி பவர் கட் ஆகிற ஏரியாவாக இருந்தால் கூட நம்ம இதை வந்து பண்ணை வச்சுருக்கிறவங்க இந்த மாடல் பயன்படுத்தலாங்க. இது வந்து ஆயில் இன்ஜின் வந்து டீசல் இன்ஜினு 4 HPங்க. அதே சேம் ஹெவி டியூட்டி ஷாக் கட்டர் தாங்க. அதில் வந்து மோட்டர் 3 HP பார்த்த முதல்ல இருந்தது. இது வந்து 4 HP ஆயில் இன்ஜினுங்க.